நேற்று தான் நான் இதை பற்றி யோசித்தேன். அதுக்குள்ளே எனக்கு இது என் கண்ணில் பட்டுடுச்சு எப்படின்னு தெரியல. கோல்டு ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. இனிமேல் நம்மளாலலாம் மிடில் கிளாஸ்லாலலாம் வாங்கவே முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோல்டு வாங்குகிறோம் இல்லையா, இந்த கோல்டு வாங்கும்போது கோல்டோட ரேட் மட்டும்தானே மார்க்கெட் ரேட் மட்டும்தானே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதோட மேக்கிங் சார்ஜும் ஏன் அப்பப்போ சேஞ்ச் ஆகுது. 25,000 விற்கும்போதும் அதே மேக்கிங் தான், 1,00,000 விற்கும்போதும் அதே மேக்கிங் தான். அதோட சார்ஜ் ஏன் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. கோல்டோட ரேட் வந்து கோல்டுக்கு மட்டும்தானே மார்க்கெட் ரேட்டு, மேக்கிங் சார்ஜ் எதுக்கு? அப்போது எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை. நீங்களே இதை பாருங்கள். 25,000 விற்கும்போது 5%னா 1,250. அது 50,000 5%னா 2,500. அதுவே 1,00,000 போது 5,000. எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எப்படி மேக்கிங் சார்ஜும் கோல்டு கூடவே சேர்ந்து ஹை ஆகும்? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள்.